கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, எது மகிழ்ச்சி? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பிலிப்பியர் 4:4. ஒரு பெரிய ராஜாவுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சமல்ல. மன அமைதி இல்லாமல் அவர் கவலைப்பட்டு கொண்டே இருந்ததால் நோய்வாய்ப்பட்டு அவர் படுத்த படுக்கையானார். இந்த நோய்க்கு பரிகாரம்தான் என்ன? அரசவைக்கு அறிஞர்கள் எல்லாரும் கூடி வந்தனர். ஒரு அறிஞர் மகிழ்ச்சியோடு வாழ்க்கை நடத்தும் ஒரு மனிதனை கண்டுபிடித்து அவன் மேலங்கியை அரசருக்கு அணிவித்தால் அவர் குணமடைவார் என்று கலந்து பேசி முடிவு செய்தனர். அவ்வளவுதான். கவலை இல்லாத மனிதனை கண்டுபிடிக்க அந்த தேசம் முழுவதும் பட்டி தொட்டி கிராமங்கள் அனைத்திற்கும் போர் வீரர்களை அனுப்பப்பட்டனர். கடைசியில் ஒரு கிராமத்தில் ஒரு மனிதன் இருப்பதாக அறிந்து கொண்டனர். அவனை தேடி கண்டுபிடித்த போது அவன் ஆடி பாடி கர்த்தரை துதித்து கொண்டிருந்தான். நீ எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கிறியே என்று வீரர்கள் அவனிடம் கேட்டார்கள். அதற்கு அவன், ஆம், நான் நாள்தோறும் உழைக்கிறேன். அன்றன்றுள்ள அப்பத்தை கர்த்தர் தினமும் எனக்கு தருகிறார். நான் திருப்தியாய் இருக்கிறேன், சந்தோஷமாய் இருக்கிறேன் என்று பதில் கூறினாராம். போர் வீரர்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. உன்னைத்தான் நாங்கள் மாத கணக்கில் தேடி அலைகிறோம். ராஜாவுக்கு உனது மேலங்கியை கொடு, உனக்கு எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தருகிறோம் என்று கேட்டார்கள். ஆனால் அவன் மிகுந்த ஏழையாயிருந்தபடியினால் அவனிடம் எந்த மேலங்கியும் இல்லை. அந்த மனிதன் அந்த போர் வீரரிடம், எனக்கென்று எந்த ஒரு மேலங்கியும் இல்லை என்று பரிதாபமாக பதில் கூறினாராம். ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, வீடோ சொத்தோ கார்களோ இன்னும் விதவிதமான உணவுகளோ ஆடைகளோ இது நமக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதில்லை. ஒன்றும் இல்லாத நிலைமையிலும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருக்கும் பாக்கியமே சிறந்த மகிழ்ச்சியாக காணப்படுகிறது. பவுல் அப்போஸ்தலன் இவ்வாறாக சொல்கிறார். 2 கொரிந்தியர் 6:10 துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகவும், ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம் என்று பவுல் சொல்வது போல, அவர் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எந்த நிலைமையிலும் மனரம்யமாயிருக்கவும் கற்றுக்கொண்டேன் என்று பவுல் கற்றுக்கொண்டதைப் போல நாமும் நமது வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் மனரம்யத்தோடு சந்தோஷமாயிருப்பது தான் சிறந்த மகிழ்ச்சி. உலகத்தின் அத்தனை பொருட்களும் அத்தனை ஐஸ்வர்யங்களையும் நாம் உடையவர்களாய் இருந்தாலும் இந்த சந்தோஷத்தை இழந்து காணப்பட்டால் அதில் ஒன்றும் பிரயோஜனமில்லை. நாம் ஒன்றும் இல்லாமையில் இருக்கும்போதும் மனரம்யத்தோடு கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருப்பதே சிறந்த மகிழ்ச்சி. அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொன்னது போல எந்த சூழ்நிலையிலும், வாழ்விலும் தாழ்விலும், எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே, நாங்கள் மனரம்யத்தோடு சந்தோஷமாய் இருக்க, கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். எப்பொழுதும் சந்தோஷத்தோடு வாழ எங்களுக்கு கிருபை தாரும். குறைகளை காணாதபடி நீர் தந்த நிறைவான மகிழ்ச்சியான இருதயத்திற்காக, நல்ல சிந்தனைக்காக, நல்ல மனநிலைக்காக ஆண்டவரை நாங்கள் துதித்து ஸ்தோத்திரித்து சந்தோஷத்தோடு வாழ எங்களுக்கு அனுகிரகம் செய்தலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமேன்.